ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் எஸ்பிஐ கிளர்க், பிஓ, அது இல்லாமல் என்ஐஏசிஎலோட அசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்குமே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த 3 எக்ஸாம் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது. எல்லாமே ஜான் எண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதாவது மெயின்ஸ் ஏப்ரல் தான் முடிய போகுது. எஸ்பிஐ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஐல தான் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீமோடு இருப்போம். ஒரு சிலர் எனக்கு இந்த ஜாபே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிறைய பேரோட ட்ரீம் எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐபிஓவாக இருக்கும். அதுவும் எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட ட்ரீமாக இருக்கும். கிளியர் பண்ணி போனவங்க கூட எஸ்பிஐபிஓக்கு எவ்ரி இயர் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இயர் 600 வேகன்சிஸ் தான் வந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே அப்ளிகேஷன்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம எஸ்பிஐ கிளர்க்லேயே பார்த்தோம், ஒரு 18 லேக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கவுண்ட் வந்து இருக்கு. அப்போ காம்படிஷன் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அது இல்லாம இந்த டைம் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்பிபிஓல இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா மேஜரா ரோல் வந்து பிளே பண்ணுது. இங்கிலீஷோட பேட்டர்ன் வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ் வரைக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செக்ஷனல் கட் ஆஃப் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல ப்ரிலிம்ஸ்லேயே 40 வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குவான்ஸ் ரீசனிங்கோட வெயிட்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்க போது கைட்லி நம்ம கோட் சேனல்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நியூவா ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு நியூ கிடையாது, ஒரு 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி தான் அவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 8+ இயர்ஸ் ஜேர்னில ஒரு 1000+ ஆஸ்பிரன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 1000+ வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் மட்டும் கிடையாது. அவங்க வந்து எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த 3 ஃபீல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000+ கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ண வச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஆன்லைன், ஆஃப்லைன் இந்த ரெண்டு மோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 7 PM வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட கோட் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல லைவ்ல வர போறாங்க. உங்களோட எங்கேஜா இருக்க போறாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே இந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு அப்கமிங் என்ன கிளாஸஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க அங்க எல்லாமே சொல்ல போறாங்க. உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களோட எங்கேஜா இருக்கிறதுக்கு அந்த 7 PM யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டி யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.